ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ விசையும் இயக்கமும் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் மேக்ஸிமம் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லேயும் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும், இது விசை இயக்கம் டாபிக் கண்டிப்பாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு விசை பற்றி பார்க்கலாமா? விசை அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களே விசை எனப்படும். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருளுக்கு மேலே நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம், நம்ம ஒரு பொருளை பிடிச்சி இழுத்தாலோ தள்ளுனாலோ அது மூவ் ஆகுதுல்ல, அதுதான் என்ன சொல்கிறாங்க, விசை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல் தான் என்னது, விசைன்னு சொல்கிறாங்க. விசையில் என்ன இருக்குது? 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று தொடு விசை, இன்னொன்று தொடா விசை. தொடு விசை அப்படின்னா என்னென்னா, நம்ம தொடுறதுனால, அதாவது நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறதுனால ஒரு பொருள் மூவ் ஆச்சு அப்படின்னா அது என்னது, தொடு விசை. இதுவே நம்ம தொடாமல், நம்ம கையே படலை, நம்ம எந்த மாதிரி அழுத்தமும் கொடுக்கல, ஆனால் அது என்ன ஆகுது, மூவ் ஆகுது அப்படின்னா அது தொடா விசை. இப்போ தொடு விசைக்கு எக்ஸாம்பிள் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். காற்றினால் கொடி அசைந்தாடுவதும் மாடு வண்டியை இழுப்பதும் தொடு விசை. அப்படின்னா காற்று தொட்டு என்ன பண்ணுது, கொடி அசைவு, அடுத்து மாடு வண்டியை இழுக்கிறது தொடு விசை. இதுவே தொடா விசைக்கு எக்ஸாம்பிள் என்ன போட்டிருக்காங்க, காந்த விசை மற்றும் புவியீர்ப்பு விசை. அதாவது நம்ம காந்தத்தில் கீழே இரும்பு துகளை போட்டுட்டு காந்தத்தை மேலே வைக்கும்போது அது என்ன ஆகுது, அந்த துகள் ஆட்டோமேட்டிக்காக போய் காந்தத்தில் போய் ஒட்டிக்கிறதுல, அது தொடா விசைக்கு எக்ஸாம்பிள். சரியா? அடுத்து பாருங்கள், மொத்தத்தில் உயிருள்ள காரணிகள், உயிரற்ற காரணிகள், நல்ல அதுக்கு மேலே செயல்படுத்தக்கூடிய அழுத்தம் தான் என்னது, இழுத்தல் தள்ளுதல் விசை தான் என்னது, விசைன்னு சொல்லுவாங்க. இதை 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று தொடு விசை, இன்னொன்று தொடா விசை. தொடு விசைக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லுவாங்க, கால்பந்து உந்துதல் தான் தொடு விசைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து தொடா விசைக்கு எடுத்துக்காட்டு என்னது, காந்தம் இரும்பு கவர்தல். இரும்பை கவர்தல் தொடா விசைக்கு எடுத்துக்காட்டு. சரியா? அடுத்து இயக்கம். இயக்கத்தில் மொத்தம் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னா, ஒரு 6 வகைகள் இருக்குது. அது என்னெல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நேர்கோட்டு இயக்கம். என்ன இருக்குது, நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு இயக்கம்னா ஒரு பொருள் அதோட பாதையில் அப்படி நேராக போயிட்டு இருக்கிறது என்ன சொல்லுவாங்க, நேர்கோட்டு இயக்கம். ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கிறத நினச்சிக்கணும். அடுத்து வளைவு இயக்கம். வளைவு இயக்கம்னானது நம்ம ஒரு பால் இங்கேருந்து போகணும்னா அந்த பால் எங்கே இப்படி வளைஞ்சிப்போ இங்கே ரீச் ஆகுதுல, இதுதான் வளைவு இயக்கம். அடுத்து வட்டப்பாதை இயக்கம். வட்டப்பாதை இயக்கம்னா நம்ம ஒரு கயிறு, இந்த கல் இருக்குல்ல, கல்லில் கயிறை கட்டி வச்சுட்டு இங்கேருந்து சுற்றும்போது அது இப்படி சுற்றி வருதுல, இது வட்டப்பாதை இயக்கம். அடுத்து அது இப்படி தான் சுற்றுது. வட்டப்பாதை இல்லாமல் நீங்களே கெஸ் பண்ணி பாருங்கள். ஒரு கல்லில் கயிற்றை கட்டி நம்ம கயிறு நுனி என்ன இருக்குது, நம்ம கையில் இருக்குது. அப்போ நம்ம சுற்றும்போது அது எப்படி தான் சுற்றும், வட்டப்பாதையில் தான் சுற்றும். அடுத்து தற்சுழற்சி இயக்கம். தற்சுழற்சி இயக்கத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பம்பரத்தோட இயக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. பம்பரை நம்ம சுற்றி விடும்போது ஒரே ஒரு பாயிண்ட்டை இங்கே பேஸாக வச்சு அதில் தானே இப்படி சுற்றிட்டுருக்கோம். ஸோ அது தற்சுழற்சி இயக்கம். அதுவே சுற்றிட்டே இருக்கும். அடுத்து அலைவு இயக்கம். அலைவு இயக்கத்துக்கு எக்ஸாம்பிள் என்னது, தனி ஊசல் நம்ம எப்படி தொங்க விட்டுருந்தோம்னா அதை முன்னாடி பின்னாடி இப்படி அலைவு ஆகிட்டே இருக்கோம்ல, ஸோ அது அலைவு இயக்கம். அடுத்த இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம். ஒழுங்கற்ற இயக்கத்துக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, மனிதங்க நிறைய ஒரு இடத்துல கூட்டமாக, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கெட்டில் நின்றுட்டுருக்காங்க அப்படின்னா எல்லோரும் ஒரே இதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கள்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போவாங்க. அப்போது அங்கே ஒழுங்கற்ற இயக்கம் கிரியேட் ஆகுது. சரியா? அடுத்து கால ஒழுங்கு மாற்றம், கால ஒழுங்கற்ற மாற்றம். கால ஒழுங்கு மாற்றம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்பேஸில் அது ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது கால ஒழுங்கு மாற்றம். இல்லாமல் ஒரு சிலது
அது ஒரு டைம் பேஸ் பண்ணி நடக்காது. அது இப்போ ஒரு மணி நேரம் கழிச்சு நடந்துச்சுன்னா, அடுத்து 2 மணி நேரம் கழிச்சு நடக்கலாம். அடுத்து ஒரு 3 மணி நேரம் கழிச்சு நடக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து அதோட ப்ராப்பர் டைமிங்கில் நடக்காததுனால அது வந்து கால ஒழுங்கற்ற மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கால ஒழுங்கு மாற்றத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளாக்கு சொல்கிறாங்க. கிளாக் வந்து அப்படி கரெக்டாக ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அது எப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கணுமோ அது கரெக்டாக பண்ணிகிட்ருக்கனால அது வந்து இந்த கால ஒழுங்கு மாற்றம். அடுத்து கால ஒழுங்கற்ற மாற்றத்துக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு கொடி ஃப்ளாக் வந்து கட்டி தொங்க போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த ஃப்ளாக் என்ன ஆகும், அது எப்படி காற்றோட ஃபோர்ஸ் எந்த மாதிரி இருக்கோ அதை பொறுத்து தான் அதோட அந்த அலைவு இருக்கும். அப்போ அது வந்து கால ஒழுங்கற்ற மாற்றம். சரியா? நெக்ஸ்ட்டு இதில் இருக்க மேக்ஸ் எல்லாம் நம்ம இன்னொரு நாள் தனி வீடியோவில் பார்க்கலாம். சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம். சீரான இயக்கத்துக்கு என்ன சொல்லலாம்னா, ரெண்டுக்குமே எக்ஸாம்பிள் என்னன்னா தொடர் வண்டி தான், ட்ரெயின் தான். ரெண்டுக்குமே எக்ஸாம்பிள் சொல்கிறது. ஃபஸ்ட்டு வந்து அந்த ட்ரெயின் வந்து திருச்சியிலேருந்து கிளம்பி மதுரை ரீச் ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. சரியா? இப்போ அந்த ட்ரெயின் வந்து திருச்சியிலேருந்து கிளம்பும் போது என்னாகும், ஸ்லோவாக கிளம்பும். அடுத்து அதோட இடையில வந்து எந்த ஸ்டாப்புமே இல்லை அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸு ஸ்பீடு ரெண்டுமே என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். சேம் டைமில் வந்து என்ன மூவ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஃபைனலாக மதுரையை ரீச் ஆகும்போது அதோட ஸ்பீடு வந்து என்ன ஆகிரும், கம்மியாயிரும். அப்போது திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்பீடு கம்மியாக இருக்குது, போக போக ஸ்பீடு வந்து நார்மலாக இருக்குது, மறுபடியும் மதுரையை ரீச் ஆகும்போது ஸ்பீடு கம்மியாகுது. இதுக்கு பேர் என்னன்னா சீரற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே அடுத்து கொஞ்சம் தூரம் வந்து சேம் ஸ்பீடில் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்குல்ல, அது ஸ்டார்ட் பண்ணும்போது எண்ட் பண்ணும்போது மட்டும்தான் என்ன ஆகுது, ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்குது. மற்றபடி மிடில் ஸ்பீடு வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் என்னது, சீரான இயக்கம். சரியா? இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இயக்கம்னா எதை பேஸ் பண்ணி எப்படியெல்லாம் அந்த இயக்கத்தை பிரிச்சிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ஒருத்தா ரிவைஸ் பண்ணிடலாம். இயங்கும் பாதையின் அடிப்படையில் இயக்கத்தை என்ன பண்ணுறாங்க, நேர்கோட்டு இயக்கம், வளைவு இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், தற்சுழற்சி இயக்கம், அலைவு இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம்னு பிரிச்சிருக்காங்க. நேர்கோட்டு இயக்கம்னா நேர் பாதையில் பொறுத்து, வளைவு இயக்கம்னா வளைஞ்சி எக்ஸாம்பிள் பால் எடுத்துக்கோங்க. வட்டப்பாதை இயக்கம்னு அந்த ரவுண்டாக சுற்றிட்டே இருக்கிறது, கல்லில் நூல் கட்டிகிட்டு சுற்றுறது. தற்சுழற்சி இயக்கம்னா பம்பரை சுற்றோம்ல, அதுவாகவே சுற்றிட்டு இருக்கோம்ல. அடுத்து அலைவு இயக்கம்னா தனி ஊசலோட இயக்கம். ஒழுங்கற்ற இயக்கம்னா என்ன இயக்கம், மார்க்கெட்டில் வந்து மக்கள் குடியிருப்பாங்கள்ல அந்த இயக்கம். அடுத்து கால இடைவெளி அடிப்படையில் வந்து என்னது, கால ஒழுங்கு மாற்றம், கால ஒழுங்கற்ற மாற்றம்னு சொல்லுவாங்க. கால ஒழுங்கு மாற்றத்துக்கு எக்ஸாம்பிள் என்னது, கிளாக்கு. அடுத்து கால ஒழுங்கற்ற மாற்றத்துக்கு எக்ஸாம்பிள் என்னது, ஃப்ளாகு. சரியா? அடுத்து சீரான இயக்கம். சீரான வேகத்தின் அடிப்படையில் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம். சீரான இயக்கம்னா அந்த ட்ரெயின் வந்து இதுதான் ட்ரெயினோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னா போக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அடுத்து நார்மல் ஸ்பீடு, அடுத்து மறுபடியும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அந்த மிடில் இருக்க பாயிண்ட் என்னது, சீரான இயக்கம். இந்த ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் என்னது, சீரற்ற இயக்கம். சரியா? புரிஞ்சுதா? இவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லியிருக்கேன். நல்லா படிங்க, எக்ஸாமுக்கு வின் பண்ணுங்க. தேங்க்யூ.